ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ்வி ராக்கஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். கதையை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் ஆத்தங்கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கான். போகிற வழியில் அவனுக்கு ஒரு மினுமினுக்கிற கண்ணில் தென்படுது. அதை வைரம்னு கூட தெரியாமல் இதை ஏதாச்சும் விற்றா காசு தேருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே கடத்தெருவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவன் கையில் இருக்கிறது வைரம் அப்படின்னு சுதாரித்த வியாபாரி ஒருத்தர், நான் உனக்கு 20 ரூபா கொடுக்குறேன், அந்த கல்லை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் வழிப்போக்கன் கொஞ்சம் பேரம் பேசி கொஞ்சம் காசு அதிகமாக வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 5 ரூபா ஏற்றி 25 ரூபா கொடுங்க, நான் இந்த கல்லை உங்களுக்கு விற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த 5 ரூபாவை எக்ஸ்ட்ரா கொடுக்க விரும்பாத வியாபாரி, இல்லை 20 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு பேரம் பேசிகிட்டே இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருந்த மற்ற வியாபாரி உடனே அங்கே வந்து, தம்பி வழிப்போக்கனே, 25 ரூபா கொடுத்து இந்த வைரத்தை நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கவும், வழிப்போக்கன் நம்ம எதிர்பார்த்து 25 ரூபா காசு வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு வித்துடுறாரு. இதனால் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்ச முதல் வியாபாரி, வழிப்போக்கனே, நீ என்ன பெரிய முட்டாளா? அந்த கல்லுடைய மதிப்பு பல ஆயிரம் பெறும், நீ என்ன அறிவில்லாமல் 25 ரூபாய்க்கு வித்துட்டியே அப்படின்னு திட்டினார். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வழிப்போக்கன் சொன்னால், அந்த கல்லுக்கு என்னுடைய மதிப்பு 25 ரூபா தான், நான் எதிர்பார்த்த காசு எனக்கு கிடச்சிருச்சு, நான் விற்றுட்டேன். ஆனால் அது வைரம், அதனுடைய மதிப்பு பலாயிரம் தேரும் அப்படின்னு தெரிஞ்சும் தவற விட்ட நீ தான் பெரிய முட்டாள் அப்படின்னு நெத்தியடி பதிலாக அந்த வியாபாரிக்கு வழிப்போக்கன் சொன்னான். இந்த கதை மூலியமாக நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நம்மளில் சில பேர் இப்படித்தான் நம்மக்கிட்ட இருக்க பொருளுடைய உண்மையான மதிப்பு தெரிஞ்சும் கிடைச்சதை விட்டுட்டு தவிச்சிட்ருக்கோம். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க ஆசையாக மறக்காமல் ஆர்எஸ்வி ராக்கஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.